வணக்கம். நம்ம எல்லாருக்குமே அப்பப்ப கவலை வர்றது சகஜம்தான் இல்லையா? ஆனா அந்த கவலை நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்மளோட அன்றாட வாழ்க்கையே பாதிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதுக்கு பேரு தான் பொதுவான கவலை கோளாறு, அதாவது ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர், சுருக்கமா ஜிஐடின்னு சொல்லுவாங்க. வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உங்க மனசுல இருக்கிற கவலைங்கிற ஸ்விட்ச யாரும் நிரந்தரமா ஆன் பண்ணிவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஆஃப் பண்ண நினைச்சாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாத எண்ணங்கள் உங்களை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கா? இது சிலருக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதுவே தீவிரமாச்சுன்னா என்ன நடக்கும் பாப்போம். நிறைய பேர் ஜிஏடிய சாதாரண ஸ்ட்ரெஸ்ன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இதுல கவலைங்கிறது ஒரே ஒரு விஷயத்த பத்தி மட்டும் வராது. நம்மளோட ஹெல்த், வேலை, பணம், குடும்பம்னு வாழ்க்கையோட எல்லா பகுதியிலும் ஓயாம நம்ம கண்ட்ரோலே இல்லாம வந்துட்டே இருக்கும். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பொதுவான கவலைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதோட அறிகுறிகள் மனசுலயும் உடம்புலயும் எப்படி வெளிப்படுதுன்னு பார்ப்போம். இது ஏன் வருது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, கடைசியா இதோட எப்படி ஒரு இயல்பான வாழ்க்கைய வாழறது, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த உணர்வுக்கு ஒரு பேர் வச்சு ஆரம்பிக்கலாம். பொதுவான கவலை கோளாறுனா என்ன? இது எவ்வளோ பேருக்கு இருக்கு? அதான் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது நம்ம மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறோமோன்னு ஒரு தனிமை உணர்வு வரலாம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. உலக அளவுல கிட்டத்தட்ட 3-6% மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில எப்பதாவது ஜிஐடி வருது. சோ நீங்க தனியா இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி விவரம் என்னன்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஜிஏடி வர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்கு. இதுக்கு ஹார்மோன் மாற்றங்கள், சமூக அழுத்தங்கள்னு பல காரணங்கள் இருக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஜிஏடி ஒருத்தரோட மனசையும் உடம்பையும் எப்படியெல்லாம் பாதிக்குது, அதோட குறிப்பிட்ட அறிகுறிகள் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். மனசளவுல பாத்தீங்கன்னா, ஜிஏடி நம்ம சிந்தனைகளை ஒரு புயல் மாதிரி சுத்தி வளைச்சிடும். எப்ப பார்த்தாலும் ஐயோ என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். எதுலயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வரும். இதெல்லாம் தான் மனரீதியான அறிகுறிகள். கவலை மனசோட மட்டும் நிக்காது. அது நம்ம உடம்புலயும் தன்னோட வேலையை காட்டும். நம்ம மூளை எப்பவுமே ஒரு அலர்ட் மோட்ல இருக்கிறதால உடம்புல தசையெல்லாம் இருக்க மாறுது, தீராத சோர்வு, தலைவலி, சரியா தூக்கம் வராதுன்னு பல பிரச்சனைகள் வரும். பாருங்க, நம்ம மனசும் உடம்பும் ஒன்னோடு ஒன்னு எவ்ளோ கனெக்டடா இருக்குன்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம். சரி, இந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாத கவலைக்கு என்னதான் காரணம்? இது எங்கிருந்து வருது? முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒருத்தரோட கேரக்டர்ல இருக்கிற தப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய சிக்கலான காரணங்கள் இருக்கு. சொல்லப்போனா உயிரியல், உளவியல், அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல், இந்த 3 விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சுதான் ஜிஐடிக்கு காரணமா அமையுது. வாங்க இதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். பயாலஜிக்கலா பார்த்தோம்னா நம்மளோட ஜீன்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி கவலை பிரச்சனை இருந்தா உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்ல, நம்ம மூளையில இருக்கிற செரோட்டோனின் மாதிரி சில கெமிக்கல்ஸ்ல ஏற்படுற இம்பேலன்ஸ், அப்புறம் பயத்தை கண்ட்ரோல் பண்ற அமிக்டாலான ஒரு பகுதி ரொம்ப ஓவரா ஆக்டிவா இருக்கிறதும் இதுக்கு முக்கிய காரணங்கள். அடுத்தது சைக்கலாஜிக்கலா பார்த்தா நம்ம யோசிக்கிற விதமே சில சமயம் நம்மள இந்த கவலை வட்டத்துக்குள்ள மாட்டி விட்டுரும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவ்வளவுதான் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறது, இல்லனா நாளைக்கு என்ன நடக்கும்னு 100% உறுதியா தெரியணும்னு எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி யோசனைகள்லாம் கவலையை இன்னும் அதிகமாகிட்டே போகும். கடைசியா நம்மள சுத்தி இருக்கிற சூழல், ரொம்ப நாளா மன அழுத்தத்தில் இருக்கிறது, சின்ன வயசுல நடந்த சில கசப்பான சம்பவங்கள், இல்ல திடீர்னு வேலையை விட்டு நிக்கிறது மாதிரி பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் கூட ஜிஐடிய தூண்டிவிடலாம். இதுவரைக்கும் கவலைக்கான காரணங்களை பத்தி பார்த்தோம். சரி, இப்போ இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற வழிமுறைகளை பத்தி பார்க்கலாம். ஜிஐடிய டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேட கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஏதோ சும்மா யூகத்துல பண்ற விஷயம் இல்ல. அதுக்குன்னு தெளிவான வரைமுறைகள் இருக்கு. ஒருத்தருக்கு குறைஞ்சது 6 மாசமா கண்ட்ரோல் பண்ண முடியாத அதிகமான கவலை இருக்கணும். அது கூட நம்ம முன்னாடி பார்த்த சில உடல் மன அறிகுறிகள்ல 3 இருக்கணும். இந்த மாதிரி தெளிவா வரையறுக்கிறதால தான் சரியான சிகிச்சையை கொடுக்க முடியுது. ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு சைக்கோதெரப்பி, அதாவது உளவியல் சிகிச்சை. இது நம்மளோட சிந்தனை முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மாத்துறதுல கவனம் செலுத்தும். இன்னொன்னு மெடிசின்ஸ், அதாவது மருந்துகள். இது மூளையில இருக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸை சரி பண்ண உதவும்.
நிறைய நேரத்துல இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. தெரப்பில காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடிங்கிறது ஜிஏடிக்கு ரொம்பவே பிரபலமான பயனுள்ள ஒரு முறை. இது என்ன பண்ணோம்னா, உங்க மனசுல வர நெகட்டிவ் எண்ணங்களை முதல்ல அடையாளம் காட்டும். அப்புறம் இந்த எண்ணம் உண்மையான்னு கேள்வி கேட்க வச்சு அதை மாத்தி ஆரோக்கியமா எப்படி யோசிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கும். சொல்லப்போனா கவலையை சமாளிக்க தேவையான டூல்ஸ் உங்க கையில கொடுக்கற மாதிரி தான் இது. மருந்துகள்ல SSRI, SNRIன்னு சொல்ற வகைகள் தான் முதல் சாய்ஸா இருக்கும். இதுங்க மூளையில செரோட்டனின் அளவை பேலன்ஸ் பண்ணி நம்ம மூடை நல்லா வச்சுக்க உதவும். இதுங்க ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. சில சமயம் உடனடி ரிலீஃப்காக பென்சோடியேசேபீன்ஸ் மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. ஆனா அது பழக்கமாகிட வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப ஷார்ட் டேர்ம்க்கு மட்டும்னா அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஜேடி கூட வாழ்றது எப்படி, அதை நீண்ட காலத்துக்கே எப்படி மேனேஜ் பண்றது, டெய்லி லைஃப்ல என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். நாம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜிஏடி ஒருவேளை ஒரு நீண்ட கால பிரச்சனையா இருக்கலாம், ஆனா அதை நிச்சயம் நம்மால மேனேஜ் பண்ண முடியும். சரியான ட்ரீட்மெண்ட் கூடவே நல்ல சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ முடியும். நம்பிக்கை இருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் கூடவே நம்ம லைஃப் ஸ்டைல்ல பண்ற சில சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். ரெகுலரா உடற்பயிற்சி பண்றது, தியானம் மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிற பயிற்சிகள் செய்யறது, நல்லா தூங்குறது, அப்புறம் காஃபி டீ மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இதெல்லாமே அறிகுறிகளை நல்லா கண்ட்ரோல் பண்ண உதவும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கவலையா பத்தியும் பொதுவா மனநலத்தை பத்தியும் நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு, நம்ம குடும்பத்துக்கு நாம எப்படி இன்னும் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க முடியும். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.